ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் லோன் அப்ளிகேஷன்ஸில் ஏற்கனவே கடன்கள் அடிக்கடி வாங்கக்கூடிய மக்களுக்கும், புதுசாக அந்த அப்ளிகேஷன் அப்படின்ற கான்செப்டை நம்பி கடன் வாங்கலாமான்னு யோசிக்கக்கூடிய மக்களுக்கும் மனசில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, நம்ம வாங்கின கடனை ஒருவேளை 1 மாதம் 2 மாதம் பெண்டிங் போட்டு கட்டுறோம் அப்படின்னா, நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோ, வீடியோஸ்லாம் மொபைல்லேருந்து எடுத்து ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற சந்தேகம் கண்டிப்பாக இருக்கும். இந்த சந்தேகத்துக்கான தீர்வு என்ன அப்படின்றத அன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 4 வருஷம் முன்னாடி டாடா கேபிட்டலில் நான் வாங்கியிருந்த பர்சனல் லோனுக்கு இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வந்துச்சு. அதுக்கு முந்தின மாதம் வரைக்கும் எந்த பெண்டிங்கும் இல்லாமல் ஒழுங்காக கட்டியிருந்தேன். ஸோ ஒழுங்காக இது வரைக்கும் கட்டியிருந்தாலும் 1 மாதம் செக் பவுன்ஸ் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எனக்கு கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி நீங்கள் வந்து பெண்டிங் போட்டிருக்கிறீங்க, அதுக்கான காரணத்தை கேட்டாங்க. நானும் சொன்னேன், நீங்கள் 2 நாளுக்குள்ளே பெண்டிங் அமௌண்ட்டோட சேர்த்து கட்டலை அப்படின்னா உங்கள் மேலே நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுவோம். மொத்தமாக பெண்டிங் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து இந்த மாதமே கட்டுற மாதிரி கூட உங்கள் மேலே எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி ஒரு தோரணையில் பேசியிருந்தாங்க. நானுமே ரொம்ப பயந்து 2 நாளில் பெனால்ட்டியோட சேர்த்து கட்டிட்டேன். எதுக்காக இந்த இன்சிடென்ட்டை இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா, டாடா கேபிட்டல் அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு லீடிங் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இவ்வளோ பெரிய நிறுவனமே இந்த அளவுக்கு நம்மளை பயமுறுத்தி காசை வந்து வசூல் பண்ணுறப்போ, சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் லோன் அப்ளிகேஷனும் அவங்களோட பணத்தை வசூலிக்கிறதுக்கு சின்ன சின்ன யுக்திகள் அந்த மாதிரி கையாள தான் செய்வாங்க. அதுக்காக பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எந்த சந்தேகம் பட வேண்டியதில்லை. ஃபோட்டோ, வீடியோஸ்லாம் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே இந்த இல்லீகல் அப்ளிகேஷன் தான். நீங்கள் எந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத கவனமாக பார்த்து லீகல் அப்ளிகேஷன்ஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது. பட் நீங்கள் கடனை ஒழுங்காக கட்ட வரைக்கும் இந்த பிளாக்மெயில் எதையும் கூட ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ கடனை வாங்கினீங்க அப்படின்னா ஒழுங்காக கட்டுங்க, எந்த பிரச்சனையும் வராது.